அனைவருக்கும் வணக்கம். வெற்றி தரும் பரிகாரங்கள் சப்ஜெக்டில் என்னை பேச கூப்பிட்டுருக்காங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தியே குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே உரிதாகட்டும். நரசிம்மர் திருவடியே சரணம். லலிதாம்பிகை ஜோதிட நிகழ்ச்சி மூலமாக என்னை அழைத்ததற்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நான் எடுத்த சப்ஜெக்ட் என்னன்னா, ராகு கேதுக்களை பற்றி நான் பேச போகிறேன். ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருந்தாலோ 2ல் ராகு இருந்தாலோ இல்லை 6, 8, 12 இருந்தாலோ அந்த ஜாதகத்தை தூக்கி வச்சிருவாங்க. இந்த ராகு கேது உள்ள ஜாதகம் இது நமக்கு சிறந்த பலனை தராது, பொருத்தம் பார்க்கக்குள்ள ராகு கேதுகள் இருந்தால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை புறக்கணிச்சிருவாங்க. ஆனால் ராகு கேதுக்கள் கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதமான பலனை எந்த கிரகமுமே கொடுக்காதுங்கிற சப்ஜெக்டை தான் நான் சொல்ல போகிறேன். பலன்களும் பரிகாரங்களும் அந்த தலைப்பில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்துலேயும் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் கடவுள் எல்லா விதத்தான கிரகங்களுக்கும் ஒரு பரிகாரங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம அதை முழுமையாக பயன்படுத்துறதில்ல, மக்களுக்கு முழுமையாக தெரியறதில்ல. ஆனால் ஜோதிடர்களாகிய நம்ம அதை எடுத்து இந்த உலகத்துக்கு சொல்லக்குள்ள நிறைய பேர் பலனடைஞ்சு மகிழ்ச்சியோட வாழ்கிறாங்க. அதை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கேன். ராகு பொதுவாக ஜென்மத்தில் இருந்தாலும் ஐயோ ஜென்மத்தில் ராகு இருக்கு, கேது இருந்தால் ஐயோ ஜென்மத்தில் கேது இருக்கு, இது சுகஸ்தானத்தை கெடுத்துரும். லக்னத்திலே ராகு இருக்கா, இது என்னென்ன இது பண்ண போதோ, அப்பாவுக்கு ஆகாது அம்மாவுக்கு ஆகாது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்துறாங்க. ஆனால் அது ஒரு சில விஷயத்துல அது கரெக்டுன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் அதுக்கு சில பரிகார விதிமுறைகள் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணோன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். இப்போ ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். கைலாயத்துல ராகு கேதுக்களை பத்தி தான். கைலாயத்துல விநாயகர் பெருமான் சிவனை சந்திக்கிறதுக்காக போறாரு. அப்ப போய் என்ன செய்யறாரு, விநாயகர் பெருமான் சிவனை வணங்குறாரு. வணங்குறப்ப என்ன செய்யறாரு, சிவபெருமான் உள்ள தலையில உள்ள நாகம் என்ன ஆதிசேஷன் என்ன பண்றாரு, தன்னையும் வணங்குறதா எடுத்து ஆணவம் அடைஞ்சிருது. ஆணவம் அடைஞ்சிருந்தோன்னா சிவபெருமான் என்ன ஞான திருஷ்டியால பார்த்து என்ன செய்யறாரு, இது இனிமேலாம் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ பூலோகத்துல போய் உன்னுடைய விஷத்தன்மையை இழந்து நீ பூலோகத்துல போய் கஷ்டப்படணும்னு சொல்லி சபிச்சிடுறாரு. அப்போ அங்கே எங்கே இந்த ராகு கேதுக்கள் அலைஞ்சு கடைசியில் மறுபடியும் சிவபெருமான்ட்டே எங்களுக்கு மறுபடியும் எங்களுடைய இழந்த சக்தியெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, திருப்பாம்புரம் அப்படின்னு இருக்குது. அது கும்பகோணம் விட்டு காரைக்கால் போகிற வழியில் திருப்பாம்புரம்னு ஒரு புகழ்பெற்ற திருத்தலம் இருக்குது. திருப்பந்தரும் திருப்பாம்புரம். எல்லா ஜாதகத்திலையுமே ராகு கேதுகள் தோஷம் இல்லாத ஜாதகமும் கூட அங்கே போனீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாங்கிறது என்னுடைய கருத்து. அங்கே போய் தவம் பண்ணுறாங்க. அனந்தன், தக்ஷன், கார்கோடகன், வாசுகி, சங்குபாலன், குலிகன், பத்பன், மகாபத்பன், இந்த 8 அஷ்டபந்தனத்தையும் சித்தர்கள் அங்கே எந்திரம் மூலியமாக வச்சு அந்த அஷ்டபந்தன ராகுக்களை அங்கே வச்சுருக்காங்க. சிவன் ராத்திரி அன்னைக்கு ஒரு நாள் போய் சிவன் ராத்திரி அன்னைக்கு ராகு கேதுக்கள் போய் இதில் ஆலமர விழுது கீழே தரையை தொடாது. திருப்பாம்புரத்தில் ஆழமர விழுது தரையை தொடாது. அந்த ஆழமர விருதை எடுத்து 2ஆ எடுத்து அகஸ்தி பூவை வச்சு கட்டி 3ஆம் ஜாம காலத்து பூஜையில் சிவனுக்கு கொண்டு போய் பூஜை பண்ணுறாங்க ராகு கேதுக்கள். ராகு கேதுக்கள் பூஜை பண்ணக்குள்ள அவங்களுடைய சக்தி இழந்த சக்தி எல்லாம் கிடைச்சிருது. அதனால நீங்கள் எல்லாரும் ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இது தோஷம் உள்ளவங்க தான் போகணும், தோஷம் இல்லாதவங்க எல்லாம் போகக்கூடாதுலாம் கிடையாது. அங்கே சுவாமியோட திருநாமம் சேஷபுரீஸ்வரர். எல்லா சேமங்களையும் தரக்கூடிய சேஷபுரீஸ்வரர். அவரை போய் வணங்குங்க. ராகு கேதுக்கள் 2, 4, 6, 8ல் இருந்தால் மிகப்பெரிய தோஷம். இந்த தோஷம் ஆணுக்கு இருந்தால் பெண்ணுக்கு ஆகாது, பெண்ணுக்கு இருந்தால் ஆணுக்கு ஆகாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி ஜோதிடர்கள் நம்மளுமே அதை சொல்லுவோம், பயமுறுத்துவோம். அந்த பயம்லாம் தேவையில்லை. அவரை போய் வணங்கி அந்த எல்லா இதுவும் நன்மையும் கிடைக்கும். அங்கே அகஸ்தி பூக்காது, அகஸ்தி அந்த ஊரில் பூக்காது. 10 அடிக்கு கீழே ஆலமரம் விழுது கீழே தரையை தொடாது. அந்த குளத்துல நீராடி நீங்கள் போய் சுவாமிக்கு 37 விளக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ராகுக்கள் எங்கே இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. அங்கே போனீங்கன்னா அங்கே போய் பரிகாரம் வந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைய என் கண் கூட நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ பேருக்கு நான் ஜாதகம் சொல்லி போய் பலன் அடைஞ்சிருக்காங்க. கிடைக்குது பகவான் நமது பிரபஞ்சத்தில் நமக்கு கொடுத்துருக்காருங்கிறத நான் மிக 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 சந்தோஷமாக சொல்கிறேன். ராகு கேதுக்களை பயத்து யாரும் பயப்படாதீங்க. ஐயோ என் பிள்ளை தோஷத்தோட பிறந்துட்டு, ஐயோ அதோட பிறந்துட்டுலாம் கவலைப்படாதீங்க.
நமக்கு இந்த உலகத்துல பரிகாரங்கிற கடவுளுக்கும் நமக்கு ஒரு கம்பைன்டான விஷயம் இருக்கு. என்னன்னா, நம்ம ஜோதிடம் எதுக்கு, ஒரு மனுஷன் பிறந்து அவன் தோஷத்தோட பிறந்துட்டான்னா அதுக்கு ஒரு பரிகாரம் கண்டிப்பா இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்கணும், தேடணும். நமக்கு வாழ்க்கையில தேடல்கள் அதிகமா இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம தேட தேட நம்ம மக்களுக்கு சொல்ல முடியும், மக்களை நல்லா வாழ வைக்க முடியும். இந்த வாய்ப்பினை தந்து இது பண்ணி லலிதாம்பிகை ஜோதி நிலையத்துக்கு மிக மிக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.